ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் மியா குட்டிக்காக நீங்கள் என்னெல்லாம் ஃபுட் கொடுக்குறீங்க அதை ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி மதியம் மியா குட்டிக்கு வந்து நான் பருப்பு காய் எல்லாம் சேர்த்து நான் ஒரு சாதம் பண்ணேன். அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முட்டைக்கோசும் பச்சைக்கடலை பருப்பும் நம்ம வந்து பொரியல் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் வந்துட்டு நான் மியா குட்டிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து சின்ன மினியேச்சர் கிச்சன் கப்பு தான். இந்த கப்பில் வந்து குட்டியாக ஒரு கப் வந்து அரிசியும் அதே கப்பில் ஒரு கப் வந்து பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நான் ஊற வைக்க கிடையாது, அப்படியே ரெடி பண்ண போகிறேன். அந்த குட்டி கப்புலேயே வந்து நான் முட்டைக்கோசும் எடுத்திருக்கேன். முட்டைக்கோசு வந்து ரொம்ப குட்டி கப்பு தான், எல்லாமே ஒரே சம அளவு கப்பு தான். அந்த கப்பில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். மூணையுமே நம்ம இதில் போட்டிருப்போம். போட்டுட்டு இதில் தண்ணி வந்து 5 கப்பு நான் சேர்த்த போகிறேன். இப்போ 2 கப்பு வந்து அரிசியும் பருப்பும் சேர்ந்துருச்சு. அப்போ வந்து 4 கப்பு தான் சேர்த்தணும். 5 கப்பு சேர்த்தணும் அப்படின்னா நல்ல லிக்விடாக கிடைக்கும். இதில் வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்த்தலை இந்த டைமு. ஒரு சில டயத்தில் தக்காளி சேர்த்தும் கொடுக்குறேன். மஞ்சப்பொடி, ஜீரகம் கொஞ்சம், ஒரே ஒரு பூண்டு, 3 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தான் நல்லது. அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, நெய், இது ரெண்டையும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டயத்தில் நான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அந்த பச்சை மிளகாயை வந்து தனியாக எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். இந்த கப்பில் தான் வந்து நான் 5 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் பருப்பும் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 5 கப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். லிக்விடாக, ஓரளவுக்கு லிக்விடாக, செமி லிக்விடாக கிடைக்கும் நமக்கு. நான் வந்து ஒரு 5 விசில் விட போகிறேன். 5 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்துடும். நம்ம வந்து போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நான் அந்த மாதிரி பண்ணுறதும் கிடையாது. நல்லா மசிக்கிறத வச்சு மசித்தோம் அப்படின்னா சூப்பராக லிக்விடாக சூப்பராக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, நான் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். மதிய சாப்பாடு வந்து தம்பிக்கு இதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நாளைக்கு வந்து வேறு ஒரு ரெசிபியோட வரேன். அது வரைக்கும் பாய். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.